அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். என்னாகமம் 17 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்ப ஒரு பிரச்சனை வருது, யார் பெருசு? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு கோலை நீ ரெப்ரசன்ட் பண்ணி எடு. லேவி கோத்திரத்துல நீ ஒரு கோல் எடுத்து, அந்த லேவி கோத்திரத்துக்கு நீ எடுத்த அந்த கோல்ல ஆரோன் நீ எழுது அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். அப்ப உங்க வளர்ச்சியை பார்த்து சில முறுமுறுக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றும் செய்யாத, நான் செஞ்சுக்கிறேன். ஆமென். அப்ப விசேஷப்படுத்துறேன்றாரு, முக்கியத்துவப்படுத்துறேன்றாரு. அதே நேரம் அந்த முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவேன்றாரு. அப்ப என்ன நடக்குது? அதான் நம்ம படிச்சோம். ஒரே நாள் நைட்ல என்ன நடந்திருக்கு? அந்த கோல் துளிர்த்தது. வெறும் கோல், அதுக்கு என்னங்க இருக்க போகுது? அது குச்சி தானே. ஆனா தேவ பிரசன்னத்துல வைத்திருக்கிறது, தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் அது துளிர் விடுகிறது. ஒரு கோல்ல ஒரு சின்ன இலை வந்தாலே நமக்கு பெரிய அற்புதம். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. மற்ற கோல்லாம் கோலாவே இருக்கு, ஆனா இந்த கோல் மட்டும் வாதுமை பழங்களை கொடுக்கிறது, பூ பூக்கிறது. பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்னது? வெறும் ஒரு கோல். அப்படி நான் சொல்கிறேன், தேவ பிரசன்னத்துல நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை பூ பூத்து, உங்க வாழ்க்கை நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும். இங்கே அந்த கோல் அப்படியாகத்தான் செய்தது. இன்னும் நான் சொல்றேன், ப்ராஃபட்டிக்கா நம்ம ஒரு விதையை விதைச்சு அதுக்கு தண்ணியை ஊற்றி செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து பூவை பூத்து காய்க்கிறதுக்குள்ள கனி கொடுக்குறதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆகுது? ஓவர் நைட்டில் ஆயிடுச்சு. ஆமாம். அப்படி நான் சொல்கிறேன், மற்றவங்க வேறு சிஸ்டம், நீங்கள் வேறு சிஸ்டத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தருடைய சிஸ்டத்தில், காட் சிஸ்டத்தில் இருக்கிறபடியால் மற்றவங்களுக்கு வருஷங்கள் கழித்து நடக்கிற காரியம் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் நடக்க போகுது. ஓவர் நைட் மிரக்கல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. திடீர்னு அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. திடீர்னு ப்ரமோஷன் லெட்டர் உங்களை தேடி வரப்போகுது. திடீர்னு உங்கள் சரீரத்தில் ரொம்ப வருஷம் இருந்த அந்த கட்டி மறைய போகுது. திடீர்னு அற்புதங்கள் நடக்க போகுது. காட் இஸ் கோயிங் டு டூ தட். கர்த்தர் அதை செய்ய போகிறார். மறுநாள் நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நாளை இந்நேரத்திலே அற்புதம் நடக்கும். ஆமென். அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கியிருப்பதை நாடுங்கள். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தில் இருங்கள். தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அவர்கள் முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவார். உங்களையோ பூ பூத்து கனி கொடுக்கிறவர்களாக வைப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.